ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து பாத்ரூம் நேராக கீழே வந்து வாட்டர் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல, அந்த மேலே நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து கீழே வந்து அப்படியே ஃபங்கல் மாதிரி வந்து அப்படியே டேம்னஸ் மாதிரி வந்து பெயிண்ட்லாம் உறிஞ்சி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு சில வீட்டில் வந்து மேலேருந்து ட்ராப் கூட உங்களுக்கு வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும், வாட்டர் ட்ராப்ஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், ஃபுல்லாக உடச்சி தான் பண்ணணுமா, இல்லைனா இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 2 டைலுக்கும் வந்து போடுற வந்து ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அந்த ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஜாயின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாமே மிஷின் போட்டு நம்ம வந்து ரீஓப்பன் வந்து பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 mm to 4 mm வரைக்கும் நமக்கு வந்து கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து எப்பாக்சி கிரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்படி ஃபில் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லாமே நமக்கு வந்து ஒரு கண்ணாடி பீஸை நம்ம வந்து 2 டைலுக்கு நடுவில் வச்ச மாதிரி ஒரு திக்னஸான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரவுட்டிங் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணாலும் அந்த கேப் வழியாக கீழே வந்து தண்ணி வந்து வராது. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நார்மலாக வந்து சுண்ணாம்பு வச்சு ஜாயின்ட் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க, ஒயிட் சிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் கிரவுட் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாளில் வந்து பீல் ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து வாட்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப, அடிக்கடி க்ளீன் பண்ணுறப்ப ஸோ இது எல்லாமே வந்து பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பாக்சி கிரவுட் பக்கம் போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து நினச்சிக்கோங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ வந்து நீங்கள் வந்து சங்கன் போர்ஷன் இல்லைனா வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுற ஏரியாஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதோட மதர் ஸ்லாப் புதுசாக கட்டுறவங்க வந்து மதர் ஸ்லாப்லேயே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் வந்து பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் நம்ம வந்து காமிச்சிருப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் அது எல்லாம் பண்ணிட்டீங்க, பட் நான் இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த டைல்ஸுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கேப் வந்து இருக்கணும். அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கி வந்து போடாதீங்க. கொஞ்சம் வந்து கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு எப்பாக்சி கிரவுட் வாங்கி ஃபில் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 3 காம்பனண்ட்டில் வரும். ஸோ பேஸு, ஹார்னர், தென் ஃபில்லர் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த ஃபில்லர் வந்து பவுடரில் வரும். இது வந்து நிறைய கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம டைல்ஸ்க்கு வந்து மேட்சிங்கான என்ன கலர்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஸு, ஹார்னர் ஃபஸ்ட் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சமாக அந்த ஃபில்லருங்கிற பவுடரை வந்து போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து மாறிடும். ஸோ இது பேக் பண்ணுறது மட்டும் பிரச்சனை இல்லை. அது பேக் பண்ணிவிட்டு உடனே வந்து அதை வந்து வைப் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா டைல்ஸுக்கு மேலே அப்படி போய் படிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்பாக்சி ஸ்டெய்னர் போட்டு தான் நம்மளால் வந்து அதை வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுறவங்க தெளிவாக ஒர்க் பண்ணுங்கள். நார்மலாக வந்து டைல்ஸ் ஓட்டுறவங்களோ இல்லைனா மேஷனோ இந்த ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எப்பாக்சி டைல் க்ரோட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குனே தனியாகவே வந்து டீம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ எப்பாக்சி க்ரோட் உங்களுக்கு வந்து 1 kgலேருந்தே கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால மேலேருந்து விழுகிற தண்ணி வந்து நம்மளால் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென் கொரோனா வந்து ரொம்ப இப்போ தான் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. சோஷியல் டிஸ்டன்ஸோடு இருங்க. எனிவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.